ஓகே. ஸோ இன்னைக்கான டெய்லி சேலஞ்ச் வந்துட்டு அல்டர்னேட்டிங் குரூப்ஸ். ஓகே, இது வந்துட்டு மீடியம் டிஃபிகல்ட்டியா? சரி, ட்ரை பண்ணுவோம். தேர் இஸ் அ சர்க்கிள் ஆஃப் ரெட் அண்ட் ப்ளூ டைல்ஸ். You are given an array of integers, colors, and an integer k. The color of I of the tile I is represented by colors of I. Colors of I equal to 0 means the tile is red. Okay. ஒரு அரே கொடுத்துருக்காங்க. அந்த அரேல 0 இருந்தால் ரெட்னு அர்த்தம், 1 இருந்தால் ப்ளூன்னு அர்த்தம். அண்ட் ஆல்டர்னேட்டிங் குரூப் இஸ் எவ்ரி கே கண்டிஜியஸ் டைல்ஸ் இன் த சர்க்கிள் வித் ஆல்டர்னேட்டிங் கலர்ஸ். ஐயோ, இன்னும் ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. அண்ட் ஆல்டர்னேட்டிங் குரூப் இஸ் every k contiguous tiles in the circle with okay, written the alternating groups. ஓகே, கே இது ஆல்டர்னேட்டிங்காக இருக்கணும். அதாச்சும் கேனா இப்போ ஒரு மூணு வச்சுக்கலாம். ஸோ 0 1 0 அப்படின்னு சொல்லிட்டு 3 1 இது ஆல்டர்னேட்டிங்காக இருக்கா? அப்புறம் அடுத்து இங்கே 2 தான் இருக்குது. அப்போது அவுட்புட் 1 தானே? ஆனால் 3 சொல்கிறாங்க. ஓவர்லாப்பிங்காக இருக்கலாமா? 0 1 0 ஆல்டர்னேட்டிங்காக இருக்குது. அடுத்து 1 0 1 ஆல்டர்னேட்டிங்காக இருக்குது. அடுத்து 0 1 0 ஆல்டர்னேட்டிங்காக இருக்குது. அவ்வளோதான், சிம்பிள். இதுவுமே அந்த ஸ்லைடிங் விண்டோ நேற்று பார்த்த அதே கொஸ்டின் தான், அதே அப்ரோச் தான் கிட்டத்தட்ட அப்படின்னு தான் நினைக்கிறேன். 0 1 0 1 0 3 ட்ரை பண்ணுவோமா? ட்ரா என்னது இது? ஓகே, திருப்பி வச்சிருக்கேன் பேடா. 0 1 0 1 0 3. ஓகே, ஸோ அப்போ நான் என்ன 3 இது 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 ஸோ இப்படி 3 இது எடுத்து 3 இன்டர்வலில் ஸ்டார்ட் வந்துட்டு 0வாக இருந்தால் என்ன சொல்ல, இதில் வந்துட்டு ஆல்டர்னேட்டிங் சீக்வன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எப்படி யோசிக்கிறதுன்னு தெரில. ஓகே, 0 1 0 1 0. ஸோ ஃபஸ்ட் இன்டர்வலில் 0 1 0 இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஆல்டர்னேட்டிங். ஸோ நான் நெக்ஸ்ட் இன்டர்வல் இங்கேருந்து 1 0 1 நான் எடுக்கிறப்போ இந்த நான் 0வை விட்டுருவேன். ஸோ இந்த 0வை நான் இங்கே விட்டுட்டேன்னா எண்டில் வந்துட்டு நான் 1 ஆட் பண்ணணும். கரெக்டா? அப்படி எழுதலாமா, இல்லை இந்த மாதிரி சொல்கிறது? எண்டில் 1 வரும். ஓகே, அப்படி அந்த லாஜிக்கில் ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த லாஜிக்கில் ட்ரை பண்ணோம்னா கே இங்கே வந்துட்டு ஆடாக இருக்குது. கே வந்துட்டு ஈவனாக இருக்கிற ஒரு கான்செப்ட்லேயும் அந்த மாதிரி பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ ஆல்டர்னேட்டிங் ஈவெண்ட்ஸில் 0 1 0 1 0 1 0 1 கே வந்துட்டு 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் எப்படி எடுப்போம்? ஃபஸ்ட்டு 4 நம்பர்ஸ் எடுப்போமா? ஸோ இது வந்துட்டு ஆல்டர்னேட்டிங்காக இருக்குது. கரெக்டு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் இன்டர்வல் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு 1 விடுறோமா? ஸோ அப்போ 1 விட்டோம்னா 0 ஆட் பண்ணணும் இந்த லாஜிக் படி. ஆனால் இங்கே 1 தான் ஆட் பண்ணுறோம். ஓகே, விச் மீன்ஸ் ஓகே, புரிஞ்சுது இப்போ. ஓகே, இது 2 சினாரியோவே எழுதலாம். ஒன்று வந்துட்டு கே வந்துட்டு ஆடாக இருந்துச்சுன்னா என்ன ரிமூவ் பண்ணுறோமோ அதே அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் ஆட் பண்ணணும். ஆனால் கே வந்துட்டு ஈவனாக இருந்துச்சுன்னா என்ன ரிமூவ் பண்ணுறோமோ அதுதான் ஆட் பண்ணணும். அதாச்சும் நம்ம இந்த இண்டெக்ஸ் மாற்றி மாற்றி இது பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ எப்படின்னா 0 1 0 1 0 இப்படி இருக்குன்னா இப்போ கே வந்துட்டு 3ஆக இருக்கிறப்போ நம்ம ஃபஸ்ட்டு 3 நம்பர்ஸ் எடுப்போம் இல்லையா? ஸோ அடுத்து வந்துட்டு நம்ம அடுத்த 3 நம்பர்ஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் யூஸ் பண்ணுவோம். அதாச்சும் நம்ம திரும்பியும் 1 0 1 அப்படின்னு நம்ம எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கே 0வை தூக்கிட்டு இங்கே 1 ஆட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ 0வை தூக்கிட்டு 1 ஆட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது வந்துட்டு ஆல்டர்னேட்டிங்கான்னு பார்த்தா 1 0 1 இது வந்துட்டு ஆல்டர்னேட்டிங் தான் செகண்ட் இண்டெக்ஸில், செகண்ட் ஐட்ரேஷனில். ஸோ அதை எப்படி நம்ம ஆல்டர்னேட்டிங்னு சொல்கிறோம்னா நம்ம இங்கே வந்துட்டு 0 ரிமூவ் பண்ணுறோம் இல்லையா? ஏன்னா 0வை விட்டுறோம் இல்லையா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அதே மாதிரி எண்டிங்கில் 1 ஆட் பண்ணுறோம். ஸோ ஆடாக இருக்கிறப்போ என்ன ஆட் பண்ணுறோம்? 0வை ரிமூவ் பண்ணோம்னா 1 ஆட் பண்ணணும், 1 ஆட் பண்ணோம்னா 0வை ரிமூவ் பண்ணணும். ஆடு ரிமூவ் ஆடு ரிமூவ். ஓகே, உல்டாவாக இருக்கணும். அதுவே ஈவனாக இருந்தால் என்ன 0வை ரிமூவ் பண்ண 0 தான் ஆட் பண்ணணும். ஓகே, ஆடு
ரிமூவ். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ int count equal to 0. ஸோ இனிஷியல் கவுண்ட் வந்துட்டு நான் 0ன்னு வச்சுட்டேன். அடுத்து வந்துட்டு ஒரு int start equal to 0, int end equal to k, for int I equal to start I less than end I equal to start I less than end I plus plus if colors 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 of I not equals colors of I plus 1 break. அதுக்கு முன்னாடி நான் boolean flag equal to false, flag equal to true, flag வந்துட்டு ஃபால்ஸாகவே இருந்துச்சுன்னா count plus plus. ஓகே, இப்போ வந்துட்டு while loop ஒன் டைம் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம for loop யூஸ் பண்ணலாம். ஏன் I equal to start plus 1 I less than dot length. ஓகே, கலர்ஸ் டாட் லென்த்துங்கிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு end ஆமாம் அண்டா இது என்ன சொல்ல, இப்போ கம்மா தான் இப்போன்னு நினைக்கிறேன். செக் பண்ணி பார்த்துடலாமா? multiple conditions in Java. சுத்தம் கண்ட்ரோல் ஏ கண்ட்ரோல் சி. எப்படி வருது, எப்படி inside initialization iteration parts condition update 1 கமா செப்பரேஷன் தான். ஓகே, கலர் தான் கரெக்ட் தான். ஸோ I less than end end வந்துட்டு இதுக்குள்ள இருக்கணும். இப்படி எழுதணுமா இல்லை ஃபார் லூப் எனக்கு எழுத தெரில. இப்போ டக்குன்னு ஸ்டார்ட்லேருந்து வரணும் இல்லையா? அதை வச்சு இப்போ ஃபர்ஸ்ட்டு ஸ்டார்ட்டுக்குள்ளே நான் ஐட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் start equal to start plus 1 start less than end அப்படி வரக்கூடாது. எனக்கு ஃபார் லூப்பில் எழுத தெரில, while லூப்பில் எழுதிக்கணும் பேசாமல். while end வந்துட்டு colors dot லென்த்தாக இருக்கணும். ஓகே, ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும். இப்போ வந்துட்டு if என்ன சொல்ல, colors of start k. ஓகே, k பேஸ் பண்ணி தான் நம்ம இது பண்ணுறோம். if k mod 2 equals 0, அதாவது ஈவனாக இருந்தால் என்ன ரிமூவ் பண்ணுறோமோ அதே தான் ஆட் பண்ணணும். கரெக்டா? அப்போது இப்போ ரிமூவ் பண்ணுற இது எங்கே இருக்குது?
ஸ்டார்ட் தானே ரிமூவ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், if என்னது colors of start equals not equal to colors of end +1 அடுத்த நம்பர் ஆட் பண்றது இருக்கு இல்லையா, அது நாட் ஈக்குவலா இருந்துச்சுனால் flag equal to false true. ஆனா இது ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கு ஏறிட்டே போயிட்டு இருக்கோம்ல, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருக்க மாதிரி இருக்கு. என்னால் டப்புன்னு யோசிக்க முடியல. நானாக நான் இல்லை, நானாக நான் இல்லை தாயே, நான் வாழ்வு தந்தாயே. ஓகே, இந்த இதுவே எடுத்துக்கலாம். என்னது சூடோ கோட் எழுதுவோம் இப்போ. 01010 அதானே. ஜீரோ ஒன் ஜீரோ கே வந்துட்டு 3யா. இப்போ நான் என்ன எழுதுவேன்னா, ஃபஸ்ட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் இது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இங்கே இருக்கிற பொசிஷனை நான் இங்கே மாற்றணும். அதே மாதிரி இங்கே இருக்கிற பொசிஷனை நான் இங்கே மாற்றணும். ஓகே, இங்கே இருக்கிறத இங்கே மாற்றணும், இங்கே இருக்கிறத நான் இங்கே மாற்றிக்கணும். ஸோ ஸ்டார்ட் வந்துட்டு ஒன்று தள்ளணும், எண்டு வந்துட்டு ஒன்று தள்ளணும். ஸ்டார்ட் வந்துட்டு ஒன்று தள்ளுறதுக்கு தான் நம்ம இங்கே இங்கே ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் என் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு நம்ம இங்கே கொடுத்துருவோம். ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு ஐட்ரேஷனுக்கும் மாறிட்டு இருக்கும் இல்லையா. ஸோ எனக்கு வந்துட்டு என்ன டவுட்னா, இப்போது 0 1 ஜீரோக்கு பதிலாக திரும்பி 1 1 0 இப்படி இருக்கிற பட்சத்தில், ஸோ எனக்கு இங்கே வர்றப்போ எனக்கு இங்கே ஃபெயில் ஆகிடும் இல்லையா. ரெண்டும் செக் பண்ணோம், நாட் ஈக்குவல்னு ஒன்னே ஃபெயில் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு நான் திரும்பியும் இங்கேயே தான் செக் பண்ணுவேன், திரும்பி 111 செக் பண்ணுவேன். அது தப்பு இல்லையா? கரெக்டு தானா? சரி, ஓகே, அப்படி கரெக்டாகவே இருந்தாலுமே நான் ஒயில் லூப்பில் எண்ட் லெஸ் தென் என் இது வந்துட்டு செக் பண்ணுறேன். இப்போது அந்த ஈவனு ஆடு அந்த லாஜிக் செக் பண்ணுறேன், ஈக்குவல் டுவாக இருக்கா நாட் ஈக்குவல் டுவாக இருக்கான்ட்டு செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு டைம் செக் பண்ணுறப்போ நான் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணணும். நான் அங்கே ஃப்ளாக் அங்கே யூஸ் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. எனக்கு ஃபஸ்ட் டைம் மட்டும்தான் ஃப்ளாக் யூஸ் ஆகும் அப்படின்னா. கரெக்டு, ஓகே. நானாக நான் இல்லை தாயே, நல்வாழ்வு தந்தாயே நீயே, பாசம் else if k mod 2 not equal to 0, அதாவது ஆடா இருந்தால் இது வந்துட்டு அப்படியே நாட் ஈக்குவலுக்கு மாற்றி விட்டுறணும். இங்கே இது கலர் சி போட் கேபிட்டல் சியா சுத்தம். ஏன் நாங்களாம் ஃபாஸ்ட்டாக இஷ்யூ ஐடென்டிஃபை பண்ணி ரன் பண்ணக்கூடாதா? ப்ரீமியம் இருந்தால் தான் அப்படி பண்ண முடியுமா? என்ன லாஜிக்கா இதெல்லாம்? டைம் லிமிட் எக்ஸீடட். ஓகே, ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் என் ப்ளஸ் ப்ளஸ் கொடுக்கல, அதுக்குள்ளே ஃபாஸ்ட்டாக டிபக் பண்ணிட்டேன். சுத்தம். ஸ்டார்ட் ப்ளஸ் ப்ளஸ் என் ப்ளஸ் ப்ளஸ் வேறு ஏதாவது சில்லி மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கேனா? அவுட் ஆஃப் எண்ட் ப்ளஸ் 1. என்ன எப்போ பார்த்தாலும் ஜீரோவே வருது அவுட்புட்டு? தப்பாச்சு. இங்கே அவுட்புட் 1 வந்திருக்கு.
இவன் டவுட்டே கேட்காம என்ன தப்புன்னு சொல்லுவான் பாரு. யுவர் இம்ப்ளிமெண்டேஷன் ஹேஸ் ஃபியூ இஷ்யூஸ் அரே அவுட் ஆஃப் பவுண்ட். அதானே நான் ஹேண்டில் பண்ணிட்டேன்ல. ஐ லெஸ் தென் என் போட்டு in initial for loop you access color of I plus 1 which may cause an. சரி, அப்போ நான் இங்கே வந்துட்டு இப்படி போட்டுக்கிறேன் மேலேயே. இப்போ சரி, அது மாற்றிட்டேன். லாஜிக்கல் இஷ்யூஸ் இன் அல்டர்னேட்டிங் செக். The approach to checking alternating colors does not correctly handle all valid subarrays of the size k while loop should be end less than. ஓகே, ஆனால் அப்படி போட்டோம்னா எனக்கு தான் எரர் வருது. ஸ்லைடிங் விண்டோ அப்ரோச் தான் நான் போட்டிருக்கேன். எண்ட் லெஸ் தென் கலர்ஸ் டாட் லென்த் -1. அது வந்துட்டு ஈவனாக இருந்ததுனால் செக் பண்ணி நான் போடுறேன் ஈக்குவல் டு இருக்காண்டு இல்லையான்ட்டு. இதே நான் பண்ணதையே திருப்பியோ பண்ணிட்டு இவன் இதுதான் கரெக்டான கோட் அப்படின்னு சொல்றான். என்னடா அதுக்கு இது கோட் கம்பேர். ஏதோ மேட்ச் வச்சுட்டானுங்களா மேட்ச். ஓகே, இங்கே ஏதாவது கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ண விட்டானா டாஸ் அடிச்சுட்டு இருக்காங்க. ஓகே, சரி, இந்த கோடுக்கும் இந்த கோடுக்கும் என்ன வித்தியாசம்? டிஃப் செக்கரா? டெக்ஸ்ட் கம்பேர். இது நல்லா இருக்கும் அதை விட. ஏனென்றால் edit text, replace breaks with lines, remove excess short space. இப்போ கம்பேர். ஃப்ளாகுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிங் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ இப்படி ஒரு வச்சா இதுதான் ரீப்ளேஸ் லைன் பிரேக்ஸ். ஆட சரி, திரும்பி ஒன்று டைம் பண்ணுவோம். கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. அதே தான் நானும் பண்ணியிருக்கேன். இவனும் அதே தான் சொல்லிட்டு நீ பண்ணது தப்பு அப்படிங்கிறான். என்னடா லாஜிக் இது? ஓகே, இன்ட்டு ஸ்டார்ட்டு கவுண்ட்டு எண்டு. ஓகே, இவனும் இஸ் ஆல்டர்னேட்டிங்னு ஒரு ஃப்ளாக் வச்சுருக்கான். ஆனால் அவன் ட்ரூன்னு வச்சுருக்கான், இங்கே ஃபால்ஸ்னு வச்சுருக்கான். நான் இங்கே அங்கே ட்ரூ மேலே ஃபால்ஸ் வச்சு இங்கே கீழே ட்ரூ வச்சுருக்கேன். ஓகே, இது நான் இந்த -1 நான் போடவே இல்லை, அவன் தான் போடுன்னு சொன்னான். இந்த மாதிரி சில்லித்தனமாவெல்லாம் பேசக்கூடாது. அவன் சொல்லி செஞ்சேன், இவன் சொல்லி செஞ்சேன்ட்டு. சரி, ஒன் போட்டாச்சு. கலர் ஓகே. ஆல்டர்னேட்டிங் ஃபால்ஸ்னா பிரேக்கு. அது வந்துட்டு ஃப்ளாக் செக் பண்ணி கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கணும்ல. இங்கே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தான் ஸ்லைடிங் விண்டோ. ஸ்லைடிங் விண்டோவில் நான் அதுதான் பண்ணியிருக்கேன். n less than color length -1. If k mod 2 is equals 0 ஈவனாக இருந்தால் ஃபர்ஸ்ட் ஷுட் பி மேட்ச் லாஸ்ட். கரெக்டு. கலர்ஸ் ஆஃப் ஸ்டார்ட் ஈக்குவல்ஸ் end +1. கவுண்ட்டு இன்க்ரீஸு. கரெக்டு. அதே வந்துட்டு நாட் ஈக்குவல்ஸ்னா ப்ளஸ். இங்கே சேம் டு சேம் பண்ணியிருக்கேன். ஸ்டார்ட் ++ என் ++ பண்ணாம விட்டுருக்கானுங்க. ஆனால் இவனுங்க இங்கே பண்ணியிருக்காங்க. இது என்ன லாஜிக்? இதே இதுதான் நான் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் என்னோட தப்பு, அவனோட கரெக்டுங்கிறான்.
Your code has several issues. Bloody buggers. An incorrect alternation check below. சரி, நான் எண்ட் மைனஸ் ஒன் போட்டதுக்கு எண்ட் மைனஸ் ஒன் போடக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. இன்கரெக்ட் வைல் லூப் எண்ட் லெஸ் தென் கலர்ஸ் டாட் லென்த் தான். திஸ் டஸ் நாட் என்ஷூர் ஆல்டர்னேஷன். இப்போ தாண்டா நீங்கள் கொடுத்த கோடில் தாண்டா அப்படி இருந்தது. அதே தான் இவனுங்களும் பண்ணியிருக்கானுங்க சாமி. இவனு வேற சத்தம் போட்டுட்டே இருக்கானுங்க. 20 நிமிஷம் தான் ஆச்சு, இன்னும் 10 நிமிஷம் இருக்கு. 10 நிமிஷத்துக்குள்ள நான் ஃபிகர் அவுட் பண்ணி ஆகணுமே. என்ன தப்பா இருக்கு? இது எல்லாமே கரெக்ட். இவன் சொன்னது எல்லாமே என்ன சொல்றான் கிறுக்கு பையன். ஜெமினிட்ட போவோமா? ஜெமினி 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 வாட் இஸ் wrong in this code? The code has several issues. Okay. இப்போ பார்ப்போம் என்ன கொடுக்குறாங்கன்ட்டு. இப்போ வருவோமா என்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஒரு கோட் டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு இவ்வளோ திணறேன் நான். ஓகே, இது எக்ஸ்ட்ரா கண்டிஷனு தேவையே இல்லை. இதுவும் எக்ஸ்ட்ரா கண்டிஷனு விட்டுரு. if flag equal to false, ஆனால் இது தப்பான கோடு, இப்படி வரக்கூடாது. பார்க்கலாமா அவனோட கோட் ரன் ஆகுதான்ட்டு. ஜெமினி உன் கோடு ஃபெயில் ஆயிரும்டா. அப்பாடி, ஏன்னா இது தப்பான கோடு எனக்கே தெரியுது. இப்படி என்னதான்டா இதில் இஷ்யூ தெரியல மக்களே. நான் இது டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், யாராவது ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா கோடை எனக்கு அனுப்புங்க, என்ன இஷ்யூன்ட்டு ஹைலைட் பண்ணி அனுப்புங்க. வரட்டா.